அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அப்பா அம்மாவுக்கு நன்றி விசுவாசம் இல்லையா? அப்புறம் பிள்ளைங்க கிட்ட எப்படி சொல்ற? அப்பா அம்மாவுக்கு நன்றி விசுவாசம் தான். நீ குழந்தை பத்து ஒன்று குழந்தைகிட்ட வளர்க்கணும். நீ துட்டுக்கு ஆபீஸ் இல்லை ஒருத்த குழந்தை ஆயிரக்கிட்ட வந்துட்டு அப்புறம் உனக்கே நன்றி விசுவாசம், பிள்ளைங்களுக்கு எப்படி நன்றி விசுவாசம்? ஒரு சாராரை மட்டும் எப்பவுமே குறை சொல்லக்கூடாது. தான் செய்த தவறையும் யோசிக்கணும். பிள்ளைங்க கிட்ட மனசுல தாய் தகப்பன்ற பாசத்தை எப்போது வளர்த்தீங்களா? பணத்தை தானே வளர்த்தீங்க. அப்புறம் அதுங்களுக்கு எப்படி பாசம் வரும்? நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு முடிஞ்ச உடனே அதுக்கு எதுவுமே எங்கன்னா சேர்த்துங்க தொல்லையாகுதுன்ட்டு. உள்ள நல்ல அறிவோடு வளரணும், நல்ல ஆற்றலோடு இருக்கணும். நான் நினச்சிங்க பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய ஜட்ஜி ஆகணும், நல்லா படிக்க வைக்கிறீங்க. அப்போ அதுக்கேற்ற மட்டமா போவோம். இது எப்படி தவறு நீ இப்போ பிள்ளைங்க மேலே மட்டும் சொல்ல முடியும்? தாய் தகப்பனும் சேர்ந்து தான் தவறு பண்ணுறான். எல்லாரும் ஒரு சைடு பேசுவாங்க, நான் அப்படி பேச மாட்டேன். எது யார் இருந்தாலும் நியாயம் தான் நியாயம்னு பேசிடுவேன். அதை மற்ற எடுத்துக்கிறானோ எடுத்துக்கல, நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இன்னைக்கு அனாத ஆசிரமத்தில் சேர்க்கிற ஒரு காலத்தில் 10 பிள்ளைங்களை வச்சுன்னு ஒரே குடும்பத்தில் காப்பாற்றினாங்க இல்லையா? அந்த 10 அந்த தாய் தகப்பன் உட்கார்ந்தா ஏந்த தூக்கின்னு தெரிஞ்சான். காரணம் நான் பாசத்தை ஊட்டி வளர்த்தான். ஆனால் இன்னைக்கு என்ன செய்றீங்க? பணத்தை ஊட்டி வளர்க்குறீங்க. பாசம் எங்கே இருக்கும் அதுங்களுக்கு? அதனால அதுங்களுக்கு தேவைப்பட்ட காலம் வரைக்கும் உங்கள் தயவில் வளர்ந்தது. முடிஞ்ச உடனே உங்களை எதுவுமே இங்கே இருந்தால் தொந்தரவாகுது, ஹாஸ்பிட்டல் சேர்த்தா அதுக்கு சுகமாகுதுங்க. இதான் நடந்துன்னுக்குது. அது சரி தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆரம்பத்தில் ஊட்டி வளர்க்கறத நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா, நீ ஆரம்பத்தில் என்ன உருவாக்குனி அதான முடிவில் அது நிற்கும். அதை தான் இன்னைக்கு நடந்துங்குது உலகத்தில். பாசம்ன்றது யாருக்கிட்ட ஆகுது? ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா, ஒரு பையன் கேட்குறானா. அவங்களுக்கு பாடியில் ஒரு வீடு இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க? நான் வீடை விற்று ஆசிரமத்துக்கு கொடுத்துட்றேன், நாங்கள் இங்கே தங்கிக்கணும். நாங்கள் இங்கே யாரையுமே தங்க வைக்கிறது இல்லை. இது மற்ற ஆசிரமம் இல்லை, காலையில் வரணும் சாயந்தரம் போயிடணும். ஏன்னா எல்லா ஆசிரமம் வம்பில் மாட்டின்னு தெரியுது. நான் இது வரைக்கும் மாட்டாத இருக்கிறேன், அப்புறம் என்னையை மாட்ட வச்சிடாதீங்க, அதனால் இங்கே சேர்க்கறது இல்லைம்மா. நீ டொனேஷன் கொடுக்கல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லை. ஏன்னா முதியோர் காலத்தில் பிள்ளைங்க, நான் கேட்டேன் பிள்ளை இல்லையாம்மா உங்களுக்கு? என்ன பிள்ளைங்க பிள்ளையே இல்லைன்னு ஸ்டேஷனில் போய் எழுதி கொண்டு போச்சு சாமின்றான். காரணம் என்ன? அமெரிக்காவில் போகிற அளவுக்கு நீ படிக்க வச்சு நான் பாசத்தை எங்கே வளர்த்த? பிள்ளைன்னாவே பாசம்னு அர்த்தமா? பாசத்தையே காட்டாத பணத்தையே காட்டி வளர்க்கும் போது பாசம் எங்கேருந்து வரும்? அதனால இன்னைக்கு நடந்துனுக்குது எல்லாம். இது சரி தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாதுமா. அவங்கவுங்க செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்க வேண்டியதுதான். சொல்லுமா. இந்த கொரோனா நம்மளுக்கு என்ன சாமி உணர்த்துது? ஜாக்கிரதையாக இருன்னு உணர்த்துதுமா. எப்பவும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். தெனாவட்டில் தெரியாத உன்னை அது வாயில் போட்டு சுற்றி அப்படின்னு ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லுது. நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் அது என்ன பண்ணுன்னு சுற்றுறாங்க, மாட்டிக்கின்னு படுக்கையில் ஆயிடுறாங்க. எப்பவுமே எந்த விஷயத்துலேயும் சரி ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் காலையில் கூட சொன்னேன், இயற்கையால் உருவாச்சு, நம்ம உருவானோம். இயற்கை நமக்கு எந்த தீமையும் எப்பவுமே செய்யறதே கிடையாது. ஆனால் மனிதன் செய்கிற தீமை தான் மனிதனுக்கு தீமையே. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட கொரோனா. இது எல்லா காலத்திலையும் எல்லா நாட்டிலையும் ஒரு நோய் வரும், அது அந்த நாடோட போகும். எல்லா நாட்டுக்கும் ஒரு நோய் பரவாது எப்பவுமே. இது எல்லா நாட்டிலையும் ஒரே நோய் பரவுந்த காரணம் கெமிக்கல். இந்த கெமிக்கலினுடைய வீரியம் இருக்கிற வரைக்கும், அதான் முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, 5வது அலைன்னு சொல்லி இருக்கிறது காரணம் அந்த வீரியம் இருக்குது. இன்னும் அந்த வீரியம் முடிகிற வரைக்கும் இது வந்துக்கின்னு இருக்கும். அந்த வீரியம் போச்சுன்னா போயிடும். இது மனுஷனா செய்யுது. மனிதனுக்கு எப்பவுமே இந்த மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. உங்களுக்கு பொண்ணா புள்ளியா? பொண்ணு சாமி. கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. ஏன்னா எந்த மாப்பிள்ளையும் போய் கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ளை போய், எம்மா எனக்கு ஒரு கார் வேணும், எம்மா எனக்கு ஒரு 50,000 ஒன்று கேட்டுக்கிறேன்னா வேணா இல்லை, எனக்கு நல்ல பொண்டாட்டி ஓணும் தான் கேட்பான், நல்ல பையனான் தான். ஆனால் இந்த மாமியாருங்க சும்மா இருக்கிறது இல்லை. என் பிள்ளை இன்ஜினியர் படிச்சுக்கிறான், என் பிள்ளை அமெரிக்கா இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான், என் பிள்ளை கார் வாங்கி கொடு, ஏரோப்ளைன் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு ஒரே ஒரு குண்டு பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது. எந்த மாமியாருக்காவது எந்த மருமகளும் ஒரு குண்டு பண்ணி கொடுத்துக்கிறல்ல? இல்லை, கொடுக்கவே மாட்டான். ஏன் போய் கேட்டு கிடக்குறாங்க? கெட்ட பேர் எடுத்துக்கிற மாமனார் சொல்கிறான், இதெல்லாம் போய் கேட்காதுன்னு. வாயை முடி, நீ கம்மனு உன்ன மாதிரியே நினச்சிக்காத.
அப்படின்னு ஆம்பளை வாயை மூடிடுறாங்க, பொம்பளை உட்காந்து வியாபாரம் பண்ணிடுறான். கல்யாணம் ஆனவொடனே பொண்டாட்டி சொல்கிறாப்பா நாளையிலேருந்து என் பேசி தான் கேட்கணும் நீ அப்படின்னு புருஷங்கிட்ட சொல்கிறான். என்னம்மா எங்கள் அம்மா பெற்றாங்க, எங்கள் அப்பா வளர்த்தாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க, உங்கள் அப்பனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வைக்கல, எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் பண்ணி வச்சாங்க, அதனால் இனிமேல் எங்கள் பேச்சு தான் கேட்கணும். சரிம்மான்னுறாங்க. உடனே மருவகுருக்கெல்லாம் போய் வந்து ஒரு மாதம் அப்படி இப்படி தள்ளாடின்னுக்குறாங்க. அப்புறமா சொல்லிடுறேன், ஏமா இங்கே இருக்கக்கூடாது, ரொம்ப அடிஞ்சலாக என் பொண்டாட்டிக்கு, என்ன போயிடும் பண்ணிடுறோம். இது எங்கேயாவது ஆண் இருக்கிறானா பாருங்க, எல்லா இடத்துலையும் பெண் தான். பெண்ணுக்கு எதிரி பெண் தான். உண்மை சாமி. பெண்ணுக்கு எதிரி ஆண் எப்பவுமே ஆகவே முடியாது, ஆவந்தும் கிடையாது. பெண்ணுக்கு எதிரி பெண் தான். அதே மாதிரி மனிதனுக்கு எதிரி மனிதன் தான். மனிதனை அழிக்கிறது மனிதன் தான். இயற்கை அழிக்கவே அழிக்காதுமா, இயற்கை உருவாக்குது. உனக்கு என்னென்ன தேவையோ, எந்தெந்த ஜீவராசிக்கு உலகத்தில் என்னென்ன சாப்பிட முடியுமோ அத்தனையும் இயற்கை உருவாக்கி கொடுக்குது. எவனா உருவாக்கி சாப்பிட முடியும்? ஒரே ஒரு நெல்லை அந்த விஞ்ஞான நெல்லை ஆக்க முடியுமா? முடியாது. இயற்கை ஆக்கி கொடுக்குது நம்ம வாழறதுக்காக, நம்மளை அது அழிக்காது. ஆனால் மனிதனையே மனிதனை அழிச்சுன்னுக்கிறான். இதுக்கு பேர் தான் கலியுகம்னு சொல்கிறாங்கம்மா. சொல்லுமா.